இப்போ பிரெட் உப்புமா பண்ண போகிறேங்க. இப்போ நான் வந்து 5 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த சைடில் எல்லாமே இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சால்ட்டு பிரெட்டு. உப்புமாவுக்கு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் பிரெட்டை விட சால்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சைடெல்லாம் கட் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா உதுத்துக்கலாம் கையிலேயே. கையில் உதுத்துக்கலாம். அப்படி இல்லைனா லைட்டாக மிக்சியில் கூடமே நம்ம அரைச்சிக்கலாம். லைட்டாக தான் அரைக்கணும் மிக்சியில் அரைக்கும்போது. பாருங்கள், இவ்வளோ போதும். இதேமாரி எல்லாத்தையுமே நம்ம உதுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை உதுத்துக்கினா போதும். ரொம்பவும் நைஸாகவும் நம்ம உதுத்துக்க வேண்டாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கணும். நம்ம வந்து டெய்லி இட்லி, தோசை, பொங்கல் இது மாதிரி டெய்லி சாப்பிட்றத விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பவும் கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதோட கோகோனட் சட்னி, கார சட்னி இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது இன்னமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் லைட்டாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கினா போதும். அதிகமாக சேர்த்துட்டோம்னா அது அப்படியே குழஞ்சிரும், கொஞ்சம் பளபளன்னு வராது. கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப லைட்டாக மஞ்சள்தூள். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்புறமா அந்த ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். ஆனியன்லாம் கொஞ்சம் வேகணும். இப்போ ப்ரெட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டான்னா விட்டுடலாம். இப்போ ப்ரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதோடவே கொஞ்சம் கோகோனட் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.